இலங்கை நாட்டிற்குள் எந்த ஒரு வெளிநாட்டவருக்கோ அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கோ மாணிக்கக்கல் அகழ்வதை மேற்கொள்ள இடமளிக்க வேண்டாம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று உத்தரவிட்டார். மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்திலேயே அவர் இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சராக இன்று கடமைகளை ஆரம்பித்தார். உள்நாட்டு மாணிக்கக்கல் தொழில்துறையை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்க்க தற்போதைய அரசாங்கம் தயாரில்லை என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். දේශීය මැණික් කර්මාන්තයට තමා සම්පූර්ණ දෙන්නේ කොහෙත්ම විදේශීය සමාගම් වලට ලංකාවේ உள்நாட்டு மாணிக்கக்கல் தொழில்துறை தாம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கோ அல்லது அதனுடன் தொடர்புபட்டு செயற்படவோ இடமளிக்க மாட்டேன். வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து தொழில்நுட்ப அறிவு, பயிற்சிகள், ஆய்வுகள் ஆகியவற்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கு அப்பால் செல்வதற்கான தேவை கிடையாது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் புறநறுவை மாவட்டத்தில் மண் அகழ்வு மற்றும் அதன் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது. மணல் அகழ்வுக்கு உகந்த பகுதிகள் மற்றும் முன்னெடுக்க கூடாத விடயங்கள் குறித்து ஆராய்ந்து சுற்றாடல் அமைச்சு அறிக்கை ஒன்றை வழங்க உள்ளது. இந்த அறிக்கை 2 வார காலப்பகுதிக்குள் கிடைக்க வேண்டும். தற்போது மணல் அகழ்வு இடம்பெறுகின்ற அனைத்து இடங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மணல் அகழ்வுக்கு தகுதியான இடம் மற்றும் தகுதியற்ற இடங்கள் குறித்து தெளிவூட்டப்பட வேண்டும். புறநறுவை மாவட்டத்தில் மணல் அகழ்வு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட வேண்டும். சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படும் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய இடமளிக்கப் போவதில்லை. පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ පෙබරවාරි 1 වෙනිදා ඉඳලා නවත්තන්න. පරිසර හානි වෙන කිසිම දෙයකට ඉඩ තියන්න එපා. இதேவேளை மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களுக்கு புதிய அதிகாரிகள் சபையை நிறுவுவதற்காக ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகிறது. நவரத்ன